சிம்பிள் அண்ட் ஈஸியான டொமேட்டோ சிக்கன். 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 வந்து பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு. பாத்திரத்த வந்து அடுப்புல வச்சு, அதில 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, சோம்பு, கல்பாசி சேர்த்து, இத லைட்டா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து, வெங்காயம் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த ரெட் கலர் வெங்காயம் கிடைக்குங்க. அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வதக்குனாலும், அது வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரௌனா வராது. அதனால அத லைட்டா வதங்குனதும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்க்கணும். ஏன்னா, இது வந்து டொமேட்டோ சிக்கன் இல்லையா? நான் வந்து ஒரு 6 தக்காளி கிட்ட எடுத்து, இத வந்து நல்லா கழுவிட்டு, அதையும் வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இப்ப இது கூட நறுக்கி வச்சிருக்க ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் அதையும் சேர்த்து, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு, 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் இத அப்படியே சிம்ல வச்சுட்டோம்னா, நல்லா சூப்பரா வெந்து வந்துரும். லாஸ்ட்ல வந்து மல்லி இல போட்டு ஆஃப் பண்ணிட்டா, ரொம்ப எம்மியான டொமேட்டோ சிக்கன் தயார். இதில வந்து பேஸே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்பாசி, பட்டை, சோம்பு இதுதாங்க. இது வந்து டொமேட்டோ வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும்போது, சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டு ப்ளஸ் கார சாரத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிள் பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து எங்களுக்கு இது லஞ்சுக்கு பண்ணது. நைட்டு என் பொண்ணு வந்து பீட்ஸா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, இங்க வந்து பேஸ் வந்து கடையிலேயே நம்மளுக்கு விக்கும். பீஸா பேஸு. இதில வந்து இந்த பேசில், அப்புறம் வந்து சீஸ் எல்லாமே நம்ம கடையில வாங்கிட்டு வந்து அப்படியே பண்றது தான். ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இன்னும் சின்ன பொண்ணு தான். இருந்தாலும் இத நம்மளுக்கு வந்து செஞ்சு குடுக்கும்போது, அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா ஆயிடுச்சுங்க. சிக்கன் வந்து கடையில வாங்கிட்டு வந்ததில லைட்டா நான் வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு லைட்டா சாட்டே பண்ணி அவட்ட குடுத்தேன். அதையுமே வச்சு 180 டிகிரில கீழ அவன்ல வந்து வச்சு சூப்பரா நம்மளுக்கு கிரிஸ்பியா ரொம்ப அருமையா நம்மளுக்கு வந்து பண்ணி குடுத்துருந்தா. நான் வந்து லெமன் ஜூஸும் சைட்ல போட்டேன். எப்போதுமே இந்த மாரி சாப்பிடும்போது சாலட் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அதுதான் உடம்புக்கு ஹெல்தி. இந்த டாப்பிங் எல்லாமே அவ பண்ணது தான். எப்படி இருக்குன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயம் சொல்ல மறக்காதீங்க. குழந்தைங்க வந்து இந்த மாரி நம்மளுக்கு ஆசையா பண்ணி தரும்போது, அவங்களும் வளர்ந்துட்டாங்கல்ல, நம்மளுக்கும் வயசாகுதுல்ல அப்படின்ற மாரி தான் இருக்குது. ரொம்ப அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா மனசுக்கு வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி அண்ட் இந்த பீட்ஸாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் கீழ கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. லெமன் ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லெமன் ஜூஸ்ல வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட் போட்டு தாங்க பண்ணியிருந்தேன். சேலட்ல பார்த்தீங்கன்னா, இதில இன்னும் நெறைய ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருந்தது. இதே போல இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். பாய்.